சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நேரத்தை வீணாக்காதீர்கள் அப்படின்னு ஒரு குட்டி ஸ்டோரி தான் பார்க்க போறோம். ஒரு மிகப்பெரிய நகரத்துல ஒரு பெரிய செல்வந்தர் இருந்திருக்காரு. அந்த செல்வந்தர் அவரது பிஸ்னஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு ரிட்டையர் ஆகலான்னு நினைக்கிறாரு. அந்த டைம்ல யமதர்மர் அவருடைய கண் முன்னாடி தோன்றி உங்களுடைய ஆயுட்காலம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாரு. இது கேட்டதும் அந்த ரிச்மேன் ரொம்ப அதிர்ச்சியாராரு. இவர் அவருடைய வாழ்க்கையில ஃபுல்லா வேலை செஞ்சு மிகப்பெரிய சொத்துக்களை கஷ்டப்பட்டு சேர்த்து ஒரு லெக்சரி லைஃப் வரப்ப ரிட்டையர் ஆகலான்னு நினைக்கிறாரு. அப்படி ரிட்டையர் ஆகிற சந்தர்ப்பத்துல மரணம் வாரத அவரால் ஏத்துக்க முடியல. அப்ப அந்த ரிச்மேன் யோசிக்கிறார், நம்ம இதுவரைக்கும் சேர்த்து வச்ச சொத்துக்களை வச்சு நம்ம வாழ்க்கையில இன்னும் கொஞ்ச நேரத்தை வாங்கிக்கலான்னு யோசிக்கிறார். ஆனா அதுக்கு யமதர்மன் ஒத்துக்கல. அப்புறம் யமகிட்ட கேட்குறாரு கெஞ்சி, நான் சேர்த்து வச்ச சொத்தையெல்லாம் எடுத்துக்கோங்க, எனக்கு ஒரு மணி நேரம் டைம் மட்டும் கொடுங்க, அதுக்கு இடையில நான் இந்த பூமியை ரசிக்கணும், நான் என் ஃபேமிலி என் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. யமன் அதுக்கு ஒத்துக்கலை. கடைசியா ஒரு நிமிஷம் கொடுங்க, நான் ஒரு குட் பை நோட் மட்டும் எழுதிட்டு வரேன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த யமன் ஒத்துக்கிட்டாரு. இவர் அந்த குட் பை நோட்ல என்ன எழுதுறாருன்னு பார்த்தோம்னா, வாழ்க்கையில உங்களுக்காக கொடுக்கப்பட்ட நேரத்தை சரியா பயன்படுத்துங்க, நான் எவ்வளவு காசு சொத்துக்களை தேடி வச்சாலும் கடைசியில வாழ்க்கையில ஒரு மணி நேரத்தை கூட வாங்க முடியல. ஒரு விஷயத்துக்கு உண்மையிலேயே வெளிவு இருக்குதுன்னு தெரிஞ்சா அந்த விஷயத்துக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, ஒவ்வொரு நிமிஷத்தையும் சந்தோஷமா அனுபவிங்க. அப்படி அந்த நோட்டில் அவர் எழுதுறாரு. அவர் அந்த நோட்டில் எழுதி முடிச்சதும் அவர் ரொம்ப மனசு வருத்தப்படுறாரு. ஆனால் அவரது சில நொடியில் அவர் அந்த சொத்துக்களை எல்லாம் விட்டு கொடுத்துட்டு அவர் அந்த யமனோட போகிறத நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் மற்றும் நேரத்தை ரெண்டு ஆசிரியர்களாக சொல்லலாம். வாழ்க்கை நமக்கு எப்படி நேரத்தை உபயோகிக்கலான்னு சொல்லித்தரும். அதே மாதிரி நேரம் வாழ்க்கையோட மதிப்பை கற்றுத்தருது. இப்போ இந்த பார்த்தோம்னா நம்ம கிடைக்கிற கொஞ்சம் டைமாக இருந்தாலும் அதை வெற்றிகரமாக செயல்படுத்தணும். அந்த நேரத்தை டைம் ஸ்பெண்ட் பண்ணினாலும் அதை ஒரு பிரோஜனமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு நல்ல விஷயத்துக்காக பண்ணுறதை விட்டுட்டு ஏதோ ஒரு தேவையில்லாத விஷயத்த எண்ணி நம்ம போகக்கூடாது. நேரம் என்றைக்கு பொண்ணானது.